கீதாவுக்கு கல்லூரியில படிக்கிறப்பவே கிட்டிய தெரியும். மாமியார் குடும்பம் கொடுமைப்படுத்தினதுனால கீதா மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. அதனால மாமியார் குடும்பத்து மேல வழக்கு பதிவு செய்ய நினைச்சாங்க. ஆனா கீதா தன் HIV தொற்று பத்தியும் கவலைப்பட்டாங்க. ஏன்னா நீதிமன்ற நடவடிக்கைகள்ல தன்னோட தொற்று மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுமோன்னு கவலைப்பட்டாங்க. இத பத்தி ஆலோசிக்க கிட்டிய சந்திக்க கீதா வந்திருக்காங்க. இந்த தோழிங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாமா? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல கிட்டி. அடிக்கடி நடக்கிற சண்டைகள்னால எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. சட்டத்தோட துணைய நாடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆனா சட்டத்திட்டங்களை நினைச்சாலே பயமா இருக்கு. கீதா, இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல. நான் உனக்கு துணையா இருப்பேன். நம்ம சட்டத்திட்டத்துக்கு பயப்படவே வேண்டாம். எப்படி பயப்படாம இருக்க முடியும் கிட்டி? ரமேஷ் வழக்கு போட்டது நினைவு இருக்கா? தன் பங்கு சொத்துக்காக உடன் பிறந்தவங்க மேல வழக்கு போட்டாரே. இதனால அக்கம் பக்கத்துல எல்லாருக்குமே ரமேஷோட HIV நிலை தெரிஞ்சிடுச்சு. இப்படி எனக்கும் நடந்தா என்ன செய்வேன் கீதா? அப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் கீதா. ஆனா இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி கொடுமை செய்ய முடியாது. HIV AIDS சட்டம் 2017 இருக்கு. ஒருத்தரோட HIV நிலை பற்றி பேச சட்டம் தடை செய்யுது. நீதிமன்ற செயல்பாடுகளையும் HIV நிலவரம் பற்றியும் பேசக்கூடாது. ஆமா, இந்த சட்டத்துல வேற என்ன வழிமுறைகள் இருக்கு? கவனி. முதல்ல இந்த வழக்கு புனை பெயர்ல போடப்படும். எந்த சட்ட ஆவணத்திலையும் உண்மையான பெயர் காட்டப்படாது. இது மாதிரி வழக்குகளுக்கு தீர்வு காண முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஏதாவது பத்திரிகையோ ஊடகமோ உன் HIV நிலைய வெளியிடக்கூடாது அல்லது யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. இத மீறினா தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும். கிட்டி, உங்ககிட்ட பேசின பிறகு மனசுக்கு இதமா இருக்கு. நல்லது. எனக்கு தெரிஞ்ச வழக்குரைஞர் இருக்காரு, அவரை பார்க்கலாமா? அவர்கிட்ட உன் நிலவரம் பற்றி ஆலோசனை கேட்போம். பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். இந்த சட்டம் நம்ம நல்லதுக்காகவே இருக்கு. HIV பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நேஷனல் டோல் ஃப்ரீ எய்ட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் 1097க்கு இன்னைக்கே கால் பண்ணுங்க.